உதயநிதி அவர்களுடைய செயல்பாடுகள் எதிர்க்கட்சி தலைவராக எப்படி மாறு? ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப ஒஸ்டா. சின்ன குழந்தைங்கள இப்போ குழந்தைங்களே நேத்து பாத்தீங்கன்னா அழகா கார்ட்டூன் பாக்குற குழந்தைங்க ஃபுல்லா அசெம்பிளி பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் யார் காரணம்? எங்க தளபதி தான் காரணம். எப்படி உங்க பேபிக்கு அழுகாம மொட்டை அடிச்சீங்க? இந்தியாவுல இருக்க அறிவாளி பூரன் நம்ம ஊர்ல தான் இருக்காங்க. அது மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. அது அந்த குழந்தைங்க உதயநிதி ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. உதயநிதி குழந்தைங்க ரேஞ்சுக்கு போயிட்டார். ஆமா, எல்லாருமே சட்டசபையை பார்க்க குழந்தைங்க. என் பொண்ணு நேத்து கேக்குறா, விஜய் மாமா எவ்வளவு அழகா பேசுறாருல, எவ்வளவு சூப்பரா பேசுறாருல, அம்மா இதோட நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுமா, நம்ம தப்பும் பண்ணக்கூடாது, நம்ம மக்களுங்களுக்கு உதவணுமா. அவ பாருங்க உண்டியல இது வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு வரா. எதுக்குன்னா ஹெல்ப் பண்ணணுமா. கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பா. கம்மியா உண்டியல்ல இல்ல 10 லிட்டர் வாட்டர் பாட்டில்ல காசை போட்டு வரா. கால்வாசி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லா ஆன உடனே நம்ம கம்யூனிட்டியில வந்து ஹெல்ப் பண்ணுமா. அப்போ விஜய் மாமா பண்றாரு, நம்மளும் பண்ணணும். என்னோட அண்ணன், என்னோட தளபதி. பேர் கரூர்ல செத்திருக்கிறான். காவல்துறை எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? எஃப்ஐஆர் போடணுமா இல்லையா? தப்பு பண்ணிட்டே சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். தொட்டவனே நான் விட்டதே இல்லை. திமுகவோட முன்னாள் அமைச்சரான ஏவா வேலு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஒரு சோதனையை காலை முதலே நிகழ்த்தி வருகின்றனர். வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஏவா வேலு யாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகவில் மிக மிக பலமாக கோலோச்சக்கூடிய ஒரு நபர். அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? இங்க இருந்து வெளில போனா குட்டுவானுங்களா? இன்னைக்கு ராத்திரி தாண்டுவ நீ மாவன். நாளைக்கு காலில் உயிரோட இருந்த நீ வீரண்டா. அன்பு ஏரியா உந்து எடுத்துக்கோ போ. தூக்கி சொல்லணும். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அதுக்கு முன்னால் திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கருணாநிதி அவர் இறந்து போன பொழுது அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு அந்த மரீனா கடற்கரையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சமாதியில் போய் நின்றுக்கிட்டு 16வது நாள்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு பஜனை கோஷ்டியை கூட்டு போயிட்டார். பயங்கரமா பாட்டெல்லாம் பாடி அசத்தி அந்த குடும்பத்திற்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டியவர். எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றாங்க என்ன அடி சிங்சக்குங்கறீங்களே. எனக்கு இன்னொரு போட்டியா போயிட்டு இருக்குங்க. இவன் 4 தடவை இன்னைக்கு தான்டா போட்டான். நானும் பொண்ணும்ல. எனக்கு வந்து 2 பாட்டு தோணுது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி நின்ன ஊரை விட்டு. கிளி மாதிரி இல்லடா, கிளி மாதிரியா அல்லடா. 2வது பாட்டு வந்து பிரபு பாட்டு. குயில போடுச்சு அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம். அது எப்படி ஒத்துக்கும்பா, அது எப்படி அமுக்கும்பா. ஓ குயில பிடிச்சி கூண்டுல அடைச்சு மயில பிடிச்சி காலை உடைச்சு வேலை மூடிச்சு உடைச்சு. ஆமாங்க, வேலு மயில் எல்லாம் சிங்க் ஆகுதுல ஒரு மாதிரி. பறவன வேலு பாரோட பேரு அந்த மாதிரி வந்து சிங்க் ஆகுது. அவர் ஏவா வேலு
அதாவது அவரை பிடிச்சி உள்ள உட்கார வச்சிருக்காங்க டிவிஎஸ்சி. இங்க இருந்து ஒருத்தர் போறாரு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள யாரு? வெளிய நாங்க, வெளிய நாங்க, உள்ள நீங்க. ஆனா யாரு நீங்க? சார் அட்வொகேட்டுங்க. ஓகே, எப்போ முடியும்? கதவை திறக்க முடியாது, அப்படியே போயிரு வந்த வழியா. இது நமக்கு அவமானம். ஏய் ஆமா மாப்ள, நானா இருந்தா தூக்கு போட்டுக்கிட்டு செத்துருப்பேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் போயிருக்காரு, ஓ அலும்ப பார்த்தவன் திமுகவை அழிக்க தானே வந்தவன் அப்படின்னு ஆராசா வந்திருக்காரு. என் வேலை உன்னுடைய மண்டபாலத்தை தண்டவாளத்தில் ஏத்துறதுதான் என்னுடைய வேலை. முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா ரெய்டு நடக்கிற இடத்துக்கு உள்ள புகுந்து அவருடைய உதவியாளர் சத்தம் போறாரு, எங்க எம்பி வந்திருக்காருங்க, கதவுத்துறங்க, அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாரு, கதவுத்துறங்க வாங்கன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அந்த கூமாப்பட்டிக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ராசா வந்திருக்காருங்க, கதவுத்துறங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பிரசிடென்டா இருக்கு. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டது இல்ல. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு. அப்ப பின்னால் இந்த ஆபரேஷன் நடக்கும் போதே, அந்த ரெய்டு நடக்கும் போதே ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், சட்டம் தெரிந்தவர், சட்டம் படித்தவர், அவர் உள்ள போந்து நான் வந்திருக்கேன், நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா என்ன அர்த்தங்கிறது தெரியல. என்ன போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற? நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா. அவரு என்னோட பார்ட்னர் தாங்க, அவரையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு ஏவா வேலு உள்ள இருந்து கூட்டதாங்கன்னா, அவன் தான் சார் ஃபர்ஸ்ட் கிரிமினல் சார், ஃப்ராட் சார். சொன்னா கேளுங்க சார். அவருடைய கார்ல கூட ஏதோ துண்டு சீட்டுகள்லாம் இருந்து அது எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்திருக்கு. ட்ரில்லிங் மிஷின்லாம் கொண்டு போயிருக்காங்க. ஆமா, அது திறக்கிறதுக்கு சில இடங்கள்ல ஏவா வேலு வீட்டிற்கு துளையிடும் இயந்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சார் என்னோட கெட்டப்புக்கு இவ்வளவு பெரிய செட்டப் தேவையில்ல சார். சூர்யா படம் இந்த உடச்சி மேல இருந்தெல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ எடுக்கிறதுக்காகவோ என்னவோ தெரியல, தில் எடுத்துட்டு போயிருப்பாங்க கந்தசாமி மாதிரி நினைச்சேன். கொடியாத்த குமரா, என் குடிய கெடுக்க வந்துட்டாங்கய்யா, என்ன காப்பாத்த மாட்டியா? அந்த இல்லைன்னா இது மாதிரி தான் எடுத்துட்டு போகணும். நல்லா இருக்கும்ல விஜய் அவர்கள் அந்த சுத்தி ஒயிட் ஷர்ட் பிளாக் பண்ணிட்டு அந்த சுத்தியில் எடுத்துட்டு கந்தசாமி மாதிரி போயிட்டு பசக்குன்னு அடிச்சு உடச்சு எடுத்துட்டு வந்தாருன்னா. சார் அந்த 40 லட்சம் எங்க சார்? 40 லட்சம் ஏவா வேலு அவர்களுடைய வீட்டில இருந்து கட்டுக்கட்டா 40 லட்சம் ரூபாய் எடுத்தாங்கன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. அடே எங்க அப்பாடி அப்பா, இதெல்லாம் எங்க மாமனார் வீட்டு சீதனம். உங்க மாமனார் இருந்தா மாஜி மந்திரியா? யோ அள்ளியா? அந்த 40 லட்சம் எங்கு சாரே அப்படின்னு கேட்டா ஏவா வேலு அவர்கள் சொல்றாங்க, அதெல்லாம் சுத்த பொய்யுங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இதெல்லாம் அரசியல் பழிவாங்கல் பார்த்துக்கோங்க. சட்டசபையில் தாவேகாக்கு எதிராக ப்ரூஃபாக நிறைய கேள்விகள் கேட்டேன், சும்மா ஆடி போயிட்டாங்க. அதனால் அரசியல் பழிவாங்கல்ல என் மேலே இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியை கொடுத்து காக்கா கதை கேட்டு இருக்கேன், காதில் ஓலா ஓட்டி இருக்கேன் அப்படிங்கிற பாட்டு தான் இதுக்கு பொருத்தமான பாட்டு. அப்போது சிவசங்கர் அண்ணன், நீங்கள் உங்களுடைய ஒரு எடுபிடி பிஏ அப்படின்னு சொல்லி ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணாங்களே, அதுக்கு சிவசங்கர் அவர்களும் பதில் கொடுத்திருக்கிறார். அவர் யாருன்னு எனக்கு தெரியாதப்பா. சட்டசபையில் அவங்களுக்கு எதிராக நான் நல்லா பேசிட்டேன் பார்த்துக்கோங்க. 2-3 டிவி இன்டர்வியூஸ் வேற கொடுக்குறேன். இதனால் கதி கலங்கிட்டாங்க தாவேகா. அதனால் இப்போ எங்களை பார்த்து பயந்ததுனால எங்களுக்கு எதிராக இந்த மாதிரி வழக்குகளை தொடுக்கிறார்கள். அரசியல் பழிவாங்கல் சார். கட்டாராவை சுத்தமா காலி செஞ்சு விலைவாசிய மக்கள் தலை மேல ஏத்தி அவங்க வயிற்றுல அடிக்கிறதும் இல்லாம தான் கைதான பிறகு கோர்ட்டு வாசப்படியில் நின்று போட்ட சட்டை கூட கசங்காம இது வெறும் அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு கொஞ்சம் கூட வெக்கம் மான ரோட்சோ இல்லாம பேட்டி கொடுக்கறானே, அவன சட்டத்தை மாத்த போறான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.